ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு சேனலோட ஐடி வெரிஃபிகேஷன் ப்ராப்ளம் நம்ம எப்படி சக்ஸஸ் பண்ணோம் அதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மானிட்டைஸ் ஆன சேனலுக்கும் மானிட்டைஸ் ஆக போகிற சேனலுக்கும் யூஸ் ஆகிறதுக்காக இதில் ப்ரோ டிப்ஸும் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டைல் தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. என்னுடைய ஐடி வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ரிப்புமே ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்க. ஸோ அதை நாங்கள் பண்ண தெரியாமல் பண்ணி அந்த ஐடியை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. நானும் எத்தனையோ வீடியோ பார்த்தேன், எத்தனையோ கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். இதுக்கான சொல்யூஷன் எங்கே கிடைக்குன்னு எனக்கு தெரியாமல் ஒரு 4-5 நாளாக தெரியாமையே இருந்தேன். அப்புறம் யூடியூப்லேயே போய் இதுக்கு உண்டான சொல்யூஷன் வீடியோ எதாவது இருக்குமான்னு சொல்லி பார்க்கும்போது மேடமோடைய வீடியோவெல்லாம் பார்த்தேன். மேடமோடைய வீடியோவெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் போய் இவங்களை காண்டாக்ட் பண்ணேன். மேடம், எனக்கு இப்படி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, நீங்கள் ஒன்றும் பயந்துக்காதீங்க, உங்களுடைய இதெல்லாம் அனுப்பிச்சி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னுடைய மெயில் ஐடியிலேருந்து எல்லாமே அனுப்பிச்சி விட்டேன். அதெல்லாம் பார்த்துட்டு என்னென்ன பிரச்சனை கேட்டாங்க. இப்படி தான் மேடம் பண்ணணும், 3 ட்ரிப் பண்ணணும், எல்லாம் கொஞ்சம் தெரியாமல் பண்ணிட்டோம், எல்லாம் தப்பாக பண்ணிட்டோன்னு சொல்லி சொன்னோம். சரி, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 1 ஹவர் கழித்து கூப்பிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க ப்ரோ, நாங்கள்லாம் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் எல்லாம் அனுப்பிச்சி விட்ருக்குறோம், ஆனால் 1 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நாங்களும் 1 வாரம் வெயிட் பண்ணோம். 1 வாரம் கழித்து ஒரு மெயில் வந்துச்சு. நான் தான் அவங்ககிட்ட பார்த்துட்டு சொன்னேன், என்ன மேடம் மெயில் வந்துருக்குது, இதுக்கு என்ன ரீசன்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ப்ரோ உங்கள் சேனலுக்கு வந்து அவங்க எது கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு வந்து கொஞ்சம் அது கேட்கக்கூடிய மனநிலையில் நான் இப்போ இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நானும் அவங்களுக்கு கால் பண்ணி, மேடம் இந்த பிரச்சனையை உங்களால் மட்டும்தான் தீர்க்க முடியும், வேறு யாரும் தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஃபோனில் சொன்னேன். மேடம், இதை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு எனக்காக பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப கெஞ்சி கேட்டேன். அது இருந்துட்டு, ஓகே ப்ரோ, உங்களுடைய இது எனக்கு புரியுது, நாங்களும் உங்கள் சேனலுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம், உறுதியாக அதை நான் வந்து உங்களுக்கு நான் மீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களும் தொடர்ந்து ஒரு 4-5 நாள் மெயில் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க யூடியூப்பு டீமுக்கு. நாங்கள் அனுப்பிச்சி விட்றது பூரா எனக்கும் ரிப்ளை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கே ஒரு கட்டத்தில், ஐயோ நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. அப்புறம் நேற்று நைட்டு அவங்களே ஃபோன் போட்டிருந்தாங்க. ஃபோன் போட்டோன்னா, ப்ரோ இப்படி உங்கள் சேனல் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க ப்ரோ, ஓகே ஆகிடுச்சி, நீங்கள் போய் மெயிலை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மெயில் பார்த்தோன்னே தான் சக்ஸஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் வந்துருந்துச்சு. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். இதுக்கு என்னால் அவங்ககிட்டயே என்னால் பேச முடியல. மேடம், இப்போ என்னால் பேச முடியல, அந்த சந்தோஷத்தில் எனக்கு வார்த்தையே வரல, நான் உங்களுக்கு காலையில் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபோனை வச்சுட்டேன். மறுபடியும் காலையில் ஃபோன் போட்டு, மேடம் ரொம்ப நன்றி மேடம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அதெல்லாம் என்னுடைய ஃபீலிங் எல்லாம் சொன்னேன். இப்படி தான் மேடம் கஷ்டப்பட்டு வந்தேன், இந்த சேனலை வளர்க்குறதுக்கு இவ்வளோ கஷ்டம் ஆச்சுன்னு சொல்லி என்னுடைய ஃபீலிங்கை பூரா சொன்னேன். அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இவங்க இல்லைன்னா மேலுமே இந்த சேனலை வந்து மீட்டு எடுத்துருக்க முடியாது. இவங்களுக்கு வந்து என்னுடைய வார்த்தைகளால் சொன்னால் அது ஈடு ஆகாது. என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேடம். நீங்கள் வந்து இன்னும் மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடனாக இருப்பேன். இது என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரியலைங்க மேடம். அவ்வளோ ஒரு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம். இவங்கள வார்த்தையால் நன்றின்னு சொல்லி இவங்கள ஒதுக்க முடியாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நான் கைமாற என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி மேடம். இந்த உதவி யாராலையும் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல மேடம். ரொம்ப 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 நன்றி மேடம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ப்ரோ.
இந்த சேனலில் அவங்க சொன்ன மாதிரி ஐடி வெரிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த சேனலில் இருந்த இந்த ப்ராப்ளத்தை எங்களுக்கு சால்வ் பண்ணுறதுல கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா, இந்த சேனல் வந்து ஒரு ட்ரோல் சேனல். இந்த சேனலோட நேம் என்னென்னா சேலம் டாப் சேனல். ட்ரோல் சேனல் அப்படின்னாவே உங்களுக்கே தெரியும், நிறைய காப்பிரைட்டட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய காப்பிரைட் மெட்டீரியல்ஸ், வீடியோ கிளிப்ஸ், அதுக்கப்புறம் மூவி கிளிப்ஸ், இது எல்லாமே வேணும் இல்லையா? அதனால் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ட்ரோல் சேனலுக்கு. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதால இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வயலேஷன் இருந்துச்சு. அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒன்று இருந்துச்சு ஆக்டிவில். அதே மாதிரி காப்பிரைட் கிளைம் வந்து ஒரு 20 கிளைம் மேலே இருந்துச்சு. நிறைய காப்பிரைட் இஷ்யூ, அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆக்டிவில் இருக்குது, காப்பிரைட் கிளைம் வந்து 20க்கு மேலே இருக்குது. இதனால் இந்த சேனலில் நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ஸ்டார்டிங்கில் டவுட் இருந்துச்சு. நம்ம சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த சேனலுக்கு யூடியூப் டீமில் நம்ம மெயில் பண்ணி கேட்டதில் இந்த சேனலை அவங்க வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு வந்து ஆட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஓகே அப்படின்னு நாங்கள் வந்து 2வது முறையாக இன்னொரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் நாங்கள் யோசித்து அது மாதிரி நாங்கள் பண்ணதில் அடுத்து நம்மளுக்கு வந்து இந்த ஐடி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் ஆச்சு. இவங்களோட சேனலுக்கு மானிட்டைஸ் வந்து ஆன் ஆச்சு. இந்த ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.